நமஸ்காரம். எங்களிடம் அடிக்கடி பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பகவான் ரொம்ப காருணிகன், கருணையை வடிவெடுத்தவன் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, ஆனால் உலகத்தில் பார்த்தா அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். பகவான் காருணிகன், இந்த உலகத்தில் பார்த்தா இவ்வளவு கஷ்டம், இது ரெண்டும் எப்படி பொருந்தும்? மேலும் நமக்கு நிறைய கருணை இருக்கலாம், ஆனால் பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கான சக்தி நமக்கு கிடையாது. ஆனால் பகவானுக்கு அதுவும் இல்லை, எல்லா சக்தியும் உண்டு, கருணையும் இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு கஷ்டங்களை அவன் நடக்க விடுகிறானே, இது நியாயமா அப்படின்னு கேட்பதுண்டு. இதை பற்றி அடியனும் நிறைய சிந்தித்ததுண்டு. அதற்கு முக்கியமான பதில் என்ன என்றால், நாம் முன்னமே செய்திருக்கக்கூடிய கர்மங்களுக்கான பலனைத்தான் பகவான் கொடுக்கிறான், அதுவும் நன்மையின் பொருட்டு தான் ஆகிறது என்று. ஆனால் அது எப்படி நன்மையாகும் என்று அடியன் பல சமயங்களிலே யோசித்ததுண்டு. இதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதனை அடியனுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு விவரிக்க பார்க்கிறேன். அடியனுடைய குழந்தையை அழைத்து கொண்டு ஒரு முறை மருத்துவரிடம் சென்றிருந்தேன், தடுப்பூசி போடுவதற்காகன்னு. அங்கே மருத்துவமனைக்கு போயாச்சு. போனவுடன் கொஞ்ச நேரம் அங்கே காக்க வேண்டியிருந்தது, காத்தோம். அதுக்கு மேலே டாக்டருடைய அந்த அறை உண்டே, மருத்துவருடைய அறை, அந்த அறைக்குள்ளே நுழையும் பொழுதே அடியனுடைய குழந்தை ஓன்னு அழத் தொடங்கித்து. அவளுக்கு தெரியும் இது டாக்டருடைய அறை, இங்கே போனால் ஒரு ஊசி உண்டு என்று ஓன்னு அழத் தொடங்கினாள். அதுவரையிலும் என்னை பிடித்து கொண்டிருந்த அவள் இன்னுமே கெட்டியாக பிடிச்சுட்டாள். டாக்டருக்கு அருகிலே சென்று அமர்ந்தேன். டாக்டரும் என்ன தடுப்பூசி போட வேண்டும் என்று பார்த்தார். சரி, போட வேண்டியது தான், குழந்தையை கொஞ்சம் என்னிடம் கொடுங்கள் என்றார் அவரும். அடியனும் அந்த குழந்தையை தள்ளி அவரிடம் வைக்க பார்த்தேன். அந்த சமயத்தில் இன்னுமே கெட்டியாக பிடித்து கொண்டாள் அடியனுடைய குழந்தை. அவளை அடியனிடமிருந்து தள்ளிவிடும் பொழுது அந்த சமயத்தில் அவளுடைய கண்ணிலிருந்து நீர் தாரையாக வழிகிறது. அந்த கண்ணிலே கண்ணீர் மட்டுமில்லை, ஒரு பயம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு ஏமாற்றமும் இருந்தது. உன்னைத்தானே நான் நம்பி இருக்கேன், அப்படிப்பட்ட என்னை உன்னிடமிருந்து இப்படி தள்ளி விடுகிறாயே என்பது போல் அந்த குழந்தை பார்க்கக்கூடிய அந்த நிலையிலே மனசில் ஒரு பக்கம் ஐயோ இப்படி பண்ணுறோமே என்ற எண்ணம் இருந்தாலும், இப்படி பண்ணினால்தான் அவளுக்கு நாளைக்கு நன்மை என்கிற எண்ணத்தோடு தான் அடியனும் தள்ளிவிட்டேன். அவளும் அமர்ந்தாள். அந்த சமயத்தில் அறைக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரே அழுகை தான். ஆனால் அந்த தடுப்பூசி போடக்கூடிய அந்த நேரம் இருக்கே, ஒரு க்ஷணத்தில் அந்த மருத்துவர் ரொம்ப எளிமையாக அந்த ஊசியை இறக்கினார், எடுத்துட்டார், முடிஞ்சுது. கையில் ஒரு மிட்டாயும் கொடுத்தார். குழந்தையினுடைய அழுகையும் நின்றுவிட்டது. இப்போது அந்த ஒரு க்ஷணத்தில் ஒரு சின்ன வருத்தத்துக்கு பயந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அழுது கொண்டே இருந்தாள் அவள். அதே போலத்தான் நமக்கும் கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் வருகின்றனன்னு சொன்னால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அதனால் ஏற்படக்கூடிய பிரயோஜனம் நமக்கு அந்த சமயத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பகவானுக்கு தெரியும். அப்போ அப்படின்னு அந்த சமயத்தில் அதுதான் யோசித்தேன், பகவானை போல தானே நாமே இந்த இடத்துல சில காரியங்களை பண்ணுகிறோம். நம்முடைய குழந்தை தான், அது மேலே நமக்கு இல்லாத காதலா? அவ்வளவு காதலும் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அந்த குழந்தையை எதற்காகன்னு தள்ளிவிட்டோம் என்றால், இல்லை, கொஞ்ச நேரம் தள்ளி இருந்தாலும் அந்த சமயத்துக்கு அழுதாலும் இதனால் நாளைக்கு ஒரு நன்மை ஏற்படுமே, அதை பார்க்கும்பொழுது இது பரவாயில்லன்ற எண்ணத்தினால தானே தள்ளி வைக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. குழந்தைக்கு தெரிந்தது டாக்டர் தடுப்பூசி போடுவார், போட்டால் வலிக்கும், அவ்வளவுதான் தெரியும். மேலும் அந்த சமயத்தில் அந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் இதை காட்டிலும் மோசமான நிலையே கிடையாது, இதை காட்டிலும் பெரிய வருத்தமே உலகத்தில் கிடையாது. அதுபோலத்தான் அது அழுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என்று தோன்றவில்லையா? நமக்கு வருத்தங்கள் வரும்பொழுது பகவான் நம்மை தூர தள்ளிவிட்டானே, நம்மை காப்பாற்றாமல் விட்டானே என்ற எண்ணம் நமக்கு பிறப்பதுண்டு. அது மட்டுமா, அந்த சமயத்தில் சின்ன வருத்தமாக இருந்தாலும் ஐயோ இதை விட பெருசாக ஒன்றும் நடக்கவே முடியாதுன்ற எண்ணமும் நமக்கு பிறப்பதுண்டு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, பகவான் இப்படி நமக்கு பண்ணினான் என்றால் அவனுடைய திட்டத்தில் என்னமோ இருக்குது.
இன்று நமக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் அவனுடைய கருத்தில் வேற என்னமோ இருக்குது, அதனால தான் இந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறான். அந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த அழுகைன்றது நின்றுவிடும். குழந்தை ஏன் அழுகிறது? அதுக்கு தடுப்பூசி பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாது. அந்த புரிதல் இல்லை, குழந்தை அழுகிறது. ஆனால் நாம் எல்லாம் இந்த கொரோனா வந்த சமயத்தில் பல பேர் வரிசையில் நின்று கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டு வந்தோமே, நாம் அதுக்கெல்லாம் அழவே இல்லையே. எவ்வளோ பெரிய வரிசையில் எவ்வளவு நேரம் நிற்கணுன்னாலும் நின்று பெற்றுக்கொண்டு வந்தோமே. ஏன்? அந்த தடுப்பூசி பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். அதனால் ஏற்படக்கூடிய பயனை நாம் புரிந்து கொண்டோம். நாம் வரிசையில் நின்றோம், அழவில்லை. ஆனால் அந்த குழந்தை இருக்கே, அதுக்கு இந்த புரிதல் எல்லாம் இல்லை, ஆகையால் தான் அழுகிறது. அப்போ கஷ்டம்ன்றது வாழ்க்கையில் வருமானு கேட்டால் வரும். அந்த கஷ்டத்தை பகவான் கொடுக்குறானா? ஏன் கொடுக்குறான்னு கேட்டால் அவனுக்கு தெரியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அவனுக்கு தெரியும் அவன் பண்ணால் சரியாகத்தான் இருக்கும், ஆகையால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு புரிதல் ஏற்பட்டால் போதும். சில சமயங்களில் சின்ன சின்ன கஷ்டங்களாக இருக்கலாம், சில சமயங்களில் சில பேருக்கு பெரிய கஷ்டங்களும் வருகின்றன. அந்த கஷ்டங்களை குறைத்து அடியேன் பேசவே இல்லை. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் அது ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய, இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் விட முடியுமான்னு கேட்டால் விட முடியாது, விடக்கூடாது. அடியேன் ஒரு க்ஷணத்துக்கு என்னுடைய பிள்ளையை அடியனிடமிருந்து தள்ளி வைத்தேன் என்பதனால் அந்த குழந்தை என் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டால் அது நியாயமாகுமா? அது நியாயமாகாது. அதே போலத்தான் பகவான் சில சமயங்களில் சில துன்பங்களை கொடுக்கிறான் என்றால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கருத்துனால தான் பகவான் பண்ணுகிறான் என்கிற தெளிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த தெளிவு ஏற்பட்டு விட்டதே ஆனால் துன்பம் ஏற்படும். ஆனால் அந்த துன்பத்தினால் நாம் அவ்வளவாக பாதிக்கப்பட மாட்டோம். அந்த புரிதல் ஏற்பட வேண்டும். அடிக்கடி உரையாடல்களிலே, அடினுடைய உபன்யாசங்களிலே சொல்லுவதுண்டு, அந்த குழந்தை போலவே நாம் இருப்போமா, இல்லை இன்னும் வளருவோமா? குழந்தை பருவத்திலிருந்து வளர வேண்டாமா? அறிவை பெற வேண்டாமா? தெளிவை பெற வேண்டாமா? ஆகிய அந்த குழந்தை பருவத்திலிருந்து நாமும் வளருவோம். பகவான் சில சமயங்களில் நமக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் அதன் பின்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குது. அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு பெரிய திட்டமிட்டுத்தான் இதையெல்லாம் பண்ணுகிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையினுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கட்டம். ஆனால் வெளியிலேருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ அதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெருசு, இந்த தடுப்பூசின்றது எவ்வளவு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு அழுகிறதேன்னு நமக்கு தோணலாம். அதே போலத்தான் பகவானும் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இவன் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறான், இதுக்கு மேலே எவ்வளவு ஜென்மங்கள்னு தெரியாது, இவ்வளவு ஜென்மங்கள் இருக்கும் பொழுது இதில் இப்பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டம்ன்றது சின்னது தானே என்று தான் பகவான் யோசிப்பான். அவன் கொடுக்கக்கூடிய அவனுடைய எண்ணத்திலேருந்து பார்த்தா சின்ன விஷயம்தான். அதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையை கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி அமைகிறேன். துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும், இங்கே இருக்கிறவரிலும் ஏற்படும். அந்த துன்பங்களை இவ்விதமாக அணுக வேண்டும் என்கிற புரிதலோடு பகவானிடத்தில் நம்பிக்கையோடு இருந்தால் துன்பமற்ற இன்பமிகு வைகுந்தத்தை எம்பெருமான் கொடுத்து விடுவான் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.